மரபு வழிபாட்டில் கர்மாவினை என்றால் என்ன? வணக்கம் மாறிக்கொள்ளது. நம்மளுடைய மரபு மார்க்கத்தில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சில முறைகளில் நம்ம இங்கே பார்க்குற உண்மையான நிலைப்பாடு என்னென்னா, நம்மளை ஒரு மனிதனை ரெண்டு விஷயங்கள் இங்கே வழி நடத்துது. ரெண்டு விஷயம் வழி நடத்துது. அந்த ரெண்டு விஷயத்தை சார்ந்து தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலும் அமைச்சிருக்கு. இப்போ பர்டிகுலராக அது என்னென்னு சொன்னோம்னா, ஒன்று நல்வினை, இன்னொன்று தீவினை. ஒரு மனுஷனை அவருடைய வாழ்வியல் அப்படிங்கிறது ஒன்று நல்வினை சார்ந்து இருக்கும், இல்லை தீவினை சார்ந்து இருக்கும். சப்பா இதில் வந்து நல்வினையாக இருந்துட்டா இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமும் நல்வினையாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு காலத்தில் தமிழர்கள் அறம் சார்ந்து வாழும்போது, ஒழுக்கமாக இருக்கும்போது, நேர்மையாக இருக்கும்போது, உண்மையாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்களா, வைடூரியாக கூட கிடக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க, அது என் சொத்து இல்லை, வீட்டுக்கு கதவு கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலகட்டம் நல்வினை சார்ந்த காலகட்டங்களாக இருந்துச்சு. அங்கே எல்லாமே சரியாக இருந்துச்சு. பிறகு இப்போ எல்லாம் பார்க்குறோம், தீவினைகளோட உச்சபட்சத்தில் இருக்கிறோம். இப்போல்லாம் தீவினைகளோட உச்சபட்சத்தில் இருக்கிறோம். அப்போ அதுக்கு பதில் சொல்லியே ஆகும். இப்போ தீவினையோட காலம் நடந்துக்கிட்டு இருக்கிற பட்சத்தில், அப்போ தீவினையோட நெருக்கடி தான், தீவினையுடைய வழிநடத்தல் தான் பிரச்சனைகள். கடன், நோய், ஒருத்தனுக்கு மனைவி அமையிறது, ஒருத்தனுக்கு தகப்பன் அமையிறது, ஒருத்தனுக்கு பிள்ளைக்கு அமையிறது, ஒருத்தனுக்கு அண்ணன் தம்பி அமையிறது, ஒருத்தனுக்கு அக்கா தங்கச்சி அமையிறது, ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் அமையிறது, ஒரு பெண்ணுக்கு பிள்ளைங்க அமையிறது, ஒரு பிள்ளைக்கு வேலையிடம் அமையிறது. ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை சுற்றி அமைஞ்சிருக்கிறதெல்லாம் அவர் பண்ணின வினை. அது நல்வினையாக இருந்தால் அதெல்லாம் அவருக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க, பிள்ளைங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. அது தீவினையாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் கணவன் மனைவியே எதிரியாக மாறிக்குவாங்க. ஒரே தாய்ப்பால் குடிச்சிருப்பாங்க, அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க, ஒரே தட்டில் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் எதிர்வினை, தீவினை வேலை செய்யும்போது எதிரிகளாக மாறிடுவாங்க. உன் சாவுக்கு நான் வர மாட்டேன், என் சாவுக்கு நீ வராது அப்படிங்கிற அளவுக்கு தீவினை வந்து அவங்கள பிரிச்சிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த வினையோட நிலைப்பாடு தான் நம்மளை இங்கே வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வினைகளுடைய தாக்கம் வெளியில இருந்தும் வரும், அப்படி வெளியில இருந்தும் பவர்ஃபுல்லாக இருக்கும். தேவதைகளை அது உசுப்பேற்றி தேவதைகளை தாக்குதலுக்கு உண்டாக்கும். அப்போ இதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அறிவுபூர்வமான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி நம்மகிட்ட கொடுத்தாங்க. அதான் குலதெய்வ வழிபாட்டு முறை. அவங்கவுங்க மரபை, அவங்கவுங்க டிஎன்ஏவை, அவங்கவுங்க குலதெய்வம் காப்பாற்றிக்கும் இந்த தீவினையிலிருந்து. இல்லைன்னா இந்த தீவினை தாக்கத்தில் அவங்க தலைமுறையை அழிச்சிட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும். இதை உணர்ந்ததுனால தான் நிறைய இழப்புகளையும் பொருளாதாரத்தையும் நிறைய நோய்களையும் வேதனையும் சோதனையும் அனுபவித்த பிறகு தான் குலதெய்வ வழிபாட்டை நம்மகிட்ட கொடுத்தாங்க. அவங்க வந்து மடையர்கள் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அது சிறு தெய்வம் இல்லை, மரத்தடி தெய்வம் இல்லை, காவல் தெய்வம் இல்லை. அவங்க தனி மரபு. அது அவங்கள வினைகள் இருந்து அவங்கள பாதுகாத்துக்கும். தீவினைகளோட உச்சபட்சம் திடீர்னு கண்ணு வைக்கிற நேரத்தில் உயிர் பீஸாக ஒரு உடம்பே பீஸாக போடுறதெல்லாம் தீவினையோட நிலைப்பாடு. அப்போ அதுலேருந்து யார் பாதுகாக்கிறது? அதுக்காக தான் இந்த மரபுங்கிற குலதெய்வத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு வழிபாட்டில் கொடுத்தாங்க. இல்லை அவங்க மற்ற பெரிய பெரிய கடவுள்லாம் இருக்குது, அது சிவன் காப்பாற்றும், அது காப்பாற்றும், இது காப்பாற்றும், இறைவன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சிருந்தா எதுக்கு குலதெய்வத்தை கொடுத்துருக்க போகிறாங்க? அந்த வழிபாடு இருந்திருக்காது. ஆனால் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் மக்கள் குலதெய்வத்தை மதிக்கிறது இல்லை, அதுக்கான அதை பாதுகாத்துக்கிறது இல்லை. அது நம்மளுடைய அரண், நம்மளுடைய காவல் அப்படிங்கிறத, நம்மளுடைய பாதுகாப்பு கவசம், நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம எவனோ சொன்ன புராண கதைகளை நம்பி அதை இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது இன்னும் மோசமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த தீவினை நல்வினை அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நல்வினையை பிரச்சனை இல்லை, ஆனால் தீவினைகளை கலைச்சே ஆகணும், தீவினைகளை அழிச்சே ஆகணும். இல்லைன்னா அடுத்த தலைமுறை இங்கே வாழவே முடியாது. அதுக்கான உரிய ஒரு வழி தான் சித்தர்கள் கண்டுபிடிச்ச தியான முறை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.